தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு என்பதே கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஒரு 10 மணிக்கு மேல 10 மணி கூட இல்ல, எங்க போனாலுமே பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. தொண்டர்கள் ஒழுங்கீன செயலில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இன்னும் அவங்க தற்கொலைகளாகவே இருக்கிறாங்களோ? இந்த திராவிட கட்சியில தாண்டி 26ஆம் ஆண்டுல தமிழக வெற்றி கழகத்தினால் ஆட்சி அமைக்க முடியும். மாவட்ட செயலர் பெண்களின் வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சிருக்கு. வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செயல்ல ஈடுபடுறாங்க. ஜனநாயக பார்வை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நெறியாளர் நவீன். இன்று நம்முடன் கலந்துரையாட தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர் திரு MTLDR அபினேஷ் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் திரு அபினேஷ். வணக்கம் நவீன். என்னுடைய முதல் கேள்வி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டு தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் வரவிருக்குது. இப்போ கடந்த 50 ஆண்டுகள்ல 2 திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி தமிழ்நாட்டை ஆட்சி அமைச்சிருக்காங்க. இந்த 2 திராவிட கட்சிகளை தாண்டி 26ஆம் ஆண்டுல தமிழக வெற்றி கழகத்தினால் ஆட்சி அமைக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். ஏன் சொல்றேன் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்ல நடந்ததுல பாத்தீங்கன்னா பொய்யான வாக்குறுதிகள் மூலியமாக மக்கள் ரொம்ப ஏமாந்து போயிட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா வருகின்ற 26ல மக்கள் இதுக்கு பதிலடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையான ஒரு கோவத்துல இருக்காங்க. அதற்கு ஒரு மாற்று அரசியலை தான் திரு விஜய் அவர்கள் திகழ்றாரு. ஏன் சொல்றேன் பாத்தீங்கன்னா, இப்ப நடக்கக்கூடிய அரசியல்ல பெருமளமான ஆதரவு இளைஞர் பட்டாளத்தை கையில வச்சிருக்காரு. தாய்மார்கள் முக்கியமாக இந்த சில கூட்டங்கள்லாம் பார்த்திருப்பீங்க. கர்ப்பிணி பெண்கள் தாய்மார்கள்லாம் போறாங்க. அன்பால விஜய் வர வேணாம்னு சொன்னாலுமே அவர் மாற்று சக்தி, எங்களுடைய குறைகளை தீர்க்க வந்தவர், நாங்கள் கண்டிப்பா சப்போர்ட்டா நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக ஒரு உடனே கண்டிப்பா நாங்க உங்களுக்கு வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாரு. அப்போ இந்த 2 திராவிட கட்சிகளுக்குமே மாற்றாதான் தமிழக வெற்றி கழகம் அமைகிறா? கண்டிப்பா. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி யாருது? இப்ப டிஎம்கே கரண்ட்ல போயிட்டு இருக்காங்க, ஆளுங்கட்சியா இருக்காங்க. அவங்களுடைய சட்ட ஒழுங்கு இல்ல. தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு என்பதே கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஒரு 10 மணிக்கு மேல 10 மணி கூட இல்ல, எங்க போனாலுமே பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கல. இதெல்லாம் பூர்த்தி ஆகணும்னா கண்டிப்பா ஒரு நல்ல தலைமை தேவை. தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல முதலமைச்சர் என்பது தேவைப்படுது. அதனாலதான் பாத்தீங்கன்னா மக்கள் விஜய திரு விஜய் அவர்கள் பெரும் ஆதரவா நம்புறாங்க. ஒரு மாற்று சக்தியாக நம்புறாங்க. ஒரு மாற்று அரசியல மக்கள் எதிர்நோக்கி போகணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. அப்படி போகிற பட்சத்துல நடந்து முடிந்த 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல்ல நம்ம இந்த நாம் தமிழர் கட்சி, சீமான் அவர்களின் நாம் தமிழர் கட்சிக்கு 8% மக்கள் வாக்கு செலுத்தி இருக்காங்க. அப்படி அதே மாதிரி அவங்க 26ஆம் ஆண்டு ஒரு மாற்று சக்தியா நாம் தமிழர் கட்சியை பார்க்க கூடாதா? எங்க நடந்தது அது நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா 2020 நடந்தது பாராளுமன்ற தேர்தல். இப்ப நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். அதுவும் இல்லாம அந்த தேர்தல் நாங்க சந்திக்கவே இல்லை. அதாவது தாவேகா அந்த தேர்தல் போட்டியிடவே இல்லை. மாற்று சக்தியா பார்க்கணும் 2026 தான் இப்ப அவங்களுடைய ஓட் பேங்க் ப்ரூவ் பண்ணும். என்டிகே பாத்தீங்கன்னா 8% வாக்கு இருக்குன்னு சொல்றாங்க. டிவிக்கு பாத்தீங்கன்னா வாக்கு வங்கி இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் தான் யாருக்கு ஓட் பேங்க் இருக்கு அப்படின்னு காட்ட பண்ற தேர்தல். சரிங்க, அடுத்து நான் ஒரு மக்கள் பிரதிநிதியா உங்க முன்னாடி ஒரு கேள்வி வைக்கிறேன். இப்ப நான் ஒரு என்ன காரணத்துக்காக விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்தணும்? ஏன்னா இத்தனை ஆண்டுகள் நான் திராவிட கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தினேன், மாற்று கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தினேன். இப்ப வந்திருக்கக்கூடிய புதுமுகம், நீங்க என்ன அரசியல்ல நீங்க என்ன போட்டியிடவே இல்ல, ஒரு திடீர்னு ஒரு சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு எதுக்காக நான் வாக்கு செலுத்தணும்? ஏன் வாக்கு செலுத்தினா முக்கியமான ஒண்ணு தலைவர் விஜய் அவர்களே சொல்றது, ஊழலற்ற அரசு வேணும்னா அவரு தான் வந்தாகணும். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில ஊழலற்ற தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் தான். ஊழல் குற்றச்சாட்டு வைக்க முடியுமா அவர் மேல? இது வரைக்கும் ஒரு சினிமா துறையிலும் சரி, சொந்தமான வாழ்க்கையிலும் சரி, ஒரு ஊழலற்ற ஒரு வாழ்க்கையை வந்துட்டு இருக்காரு. உதாரணமா இப்ப வரக்கூடிய அரசு ஊழலற்ற அரசா இருக்கணும் அப்படின்னா திரு விஜய் அவர்களால தான் முடியும். கல்வி மேம்பாடு, கல்வி பாத்தீங்கன்னா இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்து மாணவர்கள் இறந்து போனாங்க. இப்போ பள்ளியினுடைய தரம் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. ஒரு பள்ளிக்கூடம், நிலையான ஒரு பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டுல இல்ல. ஒரு சரியான ஒரு தரம் வாய்ந்த ஒரு கல்வி இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஒரு பெண்கள் சுதந்திரமா போக முடியுது இந்த நாட்டுல? கிட்டத்தட்ட நம்ம 2026ல இருக்கோம். பெரியார் அப்பத்திலிருந்து பெண்களுடைய சுதந்திரத்துக்கு போராடினாரு. ஆனா இன்றைக்கும் நம்ம போராடிட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் யார் கேட்கறது? திராவிடம், எங்க கொள்கை தலைவர் பாத்தீங்கன்னா பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற திராவிட கழகம் என்ன பண்ணிட்டு இருக்கு? திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணிட்டு இருக்கு? இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல தமிழ்நாட்டுல. கேட்டா பாத்தீங்கன்னா நாங்க காரணம்னு சொல்லுவாங்க. சட்ட ஒழுங்கு, நீங்க தான் அரசு நடத்துறீங்க, சட்ட ஒழுங்கு இல்ல. இதெல்லாம் பாத்தீங்கன்னா யாரு பாக்கணும்? ஆளுங்கட்சி தான் பாக்கணும். ஆனா பாத்தீங்கன்னா இது ஒரு பிரச்சனை நடக்கும் போது அதுக்கெல்லாம் போக மாட்டாங்க. கரூர் சம்பவத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா முந்திக்கிட்டு போயிட்டு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் என்ன அரசியல்? இப்ப ஒரு மக்களுக்கு நல்லது செய்யதான் பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியினுடைய ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை. அதை விட்டுட்டு இப்ப சொல்றாங்க விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா நீங்க இப்ப வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வைக்கிறாங்க. இப்ப வந்ததை பத்தி ஏங்க நீங்க அவ்வளவு பயப்படுறீங்க? விமர்சனம்னா விமர்சனமா இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி பேசினா என்ன அர்த்தம்?
இப்போ சமீப காலமா பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து நிறைய மாநாடு நடத்தினாங்க. அதே போல மக்கள் சந்திப்பு நடத்தியிருக்காங்க. இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா தொண்டர்கள் வந்து ஒழுங்கீன செயல்ல ஈடுபட்டிருக்கிறாங்க. ஒருவேளை மத்த கட்சிகள் சொல்ற மாதிரி இன்னும் அவங்க தற்குறிகளாகவே இருக்கிறாங்களோ? நீங்க அப்படி பாத்தீங்கன்னா, இப்ப இப்ப இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அப்படி பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மாற்றுக் கட்சிக்கு வாக்களிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்ப ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய டிஎம்கே வாக்களிச்சிருப்பாங்க. அப்போ இப்ப வந்து என்ன சொல்றது, அரசியல் படுத்தப்படாத மக்கள் தானே உங்களுக்கும் வாக்களிச்சிருப்பாங்க. அப்ப நீங்க ஏன் அந்த மக்களை முன்னாடியே நீங்க அரசியல் படுத்தியிருந்தா, இப்ப கட்டுக்கோப்பான அரசியல் இருந்திருக்கும் இல்லையா? அதே இளைஞர்கள் இப்ப சென்ற இளைஞர்கள் போன சட்டமன்ற தேர்தல்ல உங்களுக்கு வாக்களிச்ச இளைஞர்கள் தான் இன்றைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாக்களிக்க போறாங்க. புதுசா புதிய வாக்காளர்களா வந்திருக்காங்க. இதற்கு முன்னாடி நான் சொல்றேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அரசியல் படுத்தப்பட்ட அப்படி கூறப்படுகிற டிஎம்கே ஆளுங்க இன்னைக்கு இப்ப தற்போது நடந்து முடிந்த ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கூட இல்லைங்க. இப்ப நடந்து முடிஞ்ச அந்த சம்பவத்துல அதாவது மாநாடு இளைஞரணி மாநாடு திரு உதயநிதி அவர்கள் தலைமையில் நடந்தது. அந்த மாநாடு முடிச்ச கையோட போயிட்டு மதுபானம் அருந்திட்டு இருக்காங்க. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா தொண்டர்கள் போயிட்டு மதுபான கடையில தான் உட்காந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரியாணி குடுக்குறாங்க. அந்த பிரியாணி பொட்டலத்துக்கு போய் அடிச்சுக்கிறாங்க. இவங்க தற்கூரியா? இல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் மாற்றம் வேணும். ஒரு அரசியல் அனுபவத்தை வந்து பயன்படுத்திக்கணும். ஒரு நல்ல தலைவர் வந்து பின்பற்றணும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் மாற்றத்துக்காக மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு தலைவரை பின்பற்றுறதுக்காக வரக்கூடிய வாக்கை செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஒரு தொண்டன் வந்து பாத்தீங்கன்னா தற்கூரியா? இல்ல ஒரு மதுரபான கடையில போயிட்டு மது அருந்தி விட்டு பிரச்சனை பண்ணக்கூடிய அவன் வந்து தற்கூரியா? சமீபத்துல நடந்த நாமக்கல்ங்கிற மாவட்டத்துல இருக்கக்கூடிய தாவேகாவின் மாவட்ட செயலாளர் அவர் வந்து ஒரு பெண்களின் வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சிருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்க, என்ன முன்வைக்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா உங்க கொள்கையோட தலைவரே பெண்களை வச்சிருக்கிறீங்க. அதே மாதிரி ஆட்சி அமைச்ச உடனே பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும் உறுதின்னு சொல்றீங்க. ஆனா நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செயல்ல ஈடுபடுறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஆமா, இந்த செய்தியை நானும் பாத்துருந்தேன். அதாவது ஓகே, பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவர் வந்து ஒரு மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மகளிர் அணியோடைய ஒரு வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சிருக்காது, அனுமதி இல்லாம உள்ள போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த செய்தி கேள்விப்பட்டேன். கட்சி தலைமை அந்த நபரை வந்து அறிந்த உடனே இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காரு, இந்த பெண்களுக்கு எதிராக இந்த குற்றம் செய்த தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் அவருடைய பதவி வந்து பறிக்கப்பட்டுச்சு. இங்கதான் வந்து நீங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு நிர்வாகத்தை பார்க்கணும். இதைத்தாங்க நாங்களும் விரும்புறோம். குற்றம் வந்து நடைபெறுங்க, குற்றம் வந்து நடைபெறாம இருக்காது. அதை தடுக்க வேண்டியதா ஒரு அரசாங்கத்தினோட கடமை. இப்ப இந்த மூலியமா இப்ப வந்து இந்த பெண்கள் வந்து நடந்துச்சு தெரிஞ்ச உடனே கட்சி வந்து என்ன பண்ணிருக்கு, நீக்கிடுச்சு. உனக்கு எந்த பதவியும் கிடையாது, நீ அடிப்படை உறுப்பினரே கிடையாது, தாவேக்களின் அடிப்படை உறுப்பினரே கிடையாதுப்பா எடுக்க மூலியமா ஊர் தொண்டனுக்கு பயம் வரும். தமிழக வெற்றி கழகத்துல தப்பு பண்ற நினைக்கிறவங்க கூட தப்பு பண்ண மாட்டான். இந்த பயத்தை தான் நீங்க வந்துட்டு ஆளுங்கட்சியா இருக்கு நீங்க தரணும்னு நாங்க விருப்பப்படுறோம். பெண்கள் மீது கையை வச்சா அவனுக்கு எதுவுமே இருக்காது, சிறைதான் அப்படின்ற ஒரு இது ஒரு பயத்தை கொடுக்கணும். அதுதான் ஒரு நல்ல கவர்மெண்ட். இப்ப கூடிய துணிச்சலா இருக்காங்க. மதுபானம், அப்புறம் வந்து ட்ரக்ஸ், ஒரு அடிப்படை ஒரு கிராமத்துல இருக்கணும் கூட கல்வி கிடைக்குதோ இல்லையா, ட்ரக்ஸ் போய் சேருது. எப்படி போய் சேருது, யார் மூலியமா போய் சேருது? அப்படி இருக்கு சட்ட ஒழுங்கு. உடனடியா நடவடிக்கை எடுப்பாங்க. எதனா ஒரு குற்றம் பண்ணா உடனே தண்டனை கிடைக்கும்னு ஒரு பயம் கிடைச்சா ஏன் இந்த மாதிரி குற்றம் நடக்க போகுது? இதைத்தான் இப்ப இது மூலியமா நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. இது எங்களுக்கு சாதகமான கேள்வி நான் பாக்குறேன். ஏன்னா அந்த பெண்ணுக்கு இப்படி நடந்ததுன்னு தெரிஞ்ச உடனே தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு முடிவு எடுத்து அவரை நீக்கி இருக்கு. இப்ப பதவியிலே அவர் கிடையாது. இந்த பயத்துதான் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டும் மத்தவங்க தரணும்னு நினைக்கிறேன். சும்மா வந்து பாத்தீங்கன்னா இப்ப மத்த கட்சியில கூட பாருங்க, குற்றம் செய்வாங்க, உடனே நீக்கிட்டு அடுத்த கட்சி தெரியாம சேர்த்துப்பாங்க. நிறைய பேர் இந்த ஆபாசமா பேசுறாங்க மேடையில, ஒரு தனிப்பட்ட தாக்குதல் வைக்கிறாங்க. இதுதான் உங்க அரசியலா? இதுதான் உங்க நிலைப்பாடா? அரசியல் என்பது மக்களுக்கான அரசியலா இருக்கணும், மக்களுக்காக வரணும். அதைத்தான் வந்து திரு விஜய் அவர்களும் பண்ணிட்டு இருக்காரு. நன்றி திரு அபினேஷ். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நவீன். ஜனநாயக பார்வை நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த விவாதத்துல உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஜனநாயக பார்வை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.